Hey பசங்களா, நாங்களோட Sandra Ma'am உங்களோட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் லைக் பட்டன் அடிச்சு தம்சம் பண்ணலைன்னா சீக்கிரமாக லைக் பட்டன் அடிச்சு தம்சம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ், செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருந்துச்சுன்னா நம்மளோட செஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி யுவன் வணக்கம், யூசர் அவர்களே வணக்கம், பிரகாஷ், வசிகரன், நலன் அவர்களே வணக்கம். செஷனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உண்டான நம்ம அந்த 30 டேஸ்க்குள்ளே நம்மளோட பயாலஜியில் வந்துட்டு இருக்கிற அந்த ஹை வெயிட்டேஜ் இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி முடிக்கிறது அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி 24th டிசம்பர் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. நாங்கள் வேதாந்து சார்பாக ஒரு பெரிய லான்ச் வந்துட்டு பண்ணுறோம். இது 10th பசங்களா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு வேறு மாதிரி பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். 24th டிசம்பர் நம்மளோட சேனலில் அது என்ன அப்படின்றத நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வேறு லெவலில் வந்துட்டு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு காத்திருங்கள், விழித்திருங்கள். ஓகே, இப்போ நம்மளோட செஷனுக்கு வந்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ டுடேஸ் செஷன் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எஸ், ஸோ டுடேஸ் செஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன செஷன் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 30 டே ஸ்டடி பிளானர் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 30 டே ஸ்டடி பிளானர் வந்துட்டு யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, 30 டே ஸ்டடி பிளானர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்சிஆர்டியாக அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ட்வைஸ் வந்துட்டு ஃப்ரம் ஸ்டார்ட் டு தி எண்ட், அதாவது கவர் டு கவர் வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிருக்கணும். விச் மீன்ஸ் நாட் ஜஸ்ட் ரீடிங். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு 30 டேஸில் வந்துட்டு உங்களால் இந்த பயாலஜி போர்ஷன்ஸை ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸை வந்துட்டு உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும். அண்ட் ஐ கேரண்டி தட் எவ்ரி டே 1 hour வந்துட்டு நீங்கள் பயாலஜிக்கு கொடுத்தா ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த டைமில் உங்களால் கவர் பண்ண முடியும். அண்ட் இந்த 1 hour நீங்கள் பயாலஜி ஸ்டடி பண்ணும் போது இந்த 1 hour நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஸோ 1 hourல வந்துட்டு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறது அண்ட் அந்த கான்செப்ட் படிக்கிறது, அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸை வந்துட்டு எதனா இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறது, அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது ட்ரை பண்ணு. இந்த மாதிரி நீங்கள் இந்த 1 hour கூட வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் வந்துட்டு போட்டுறோம். இது வந்துட்டு ஒரு ரஃபாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 30 டேஸில் நம்மளால் என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ண முடியும், ஒரு நாளுக்கும் 1 hour நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 hour நம்ம வந்துட்டு பிரித்தோம் அப்படின்னா எப்படி நம்மளால் இந்த டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு கூட்டலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டே 1க்கு இந்த டாபிக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டே 1க்கு நீங்கள் சில டாபிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், ஆர் சில டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அப் டு யூ, உங்களோட பர்சனலைசேஷன். நீங்கள் இதே வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது. ஸோ இது ஒரு ரஃபாக ஸ்டில் இந்த ஒரு மந்த் அண்ட் ஆல்சோ ஜானில் கொஞ்சம் டேஸ் இருக்குது. மேபி நீங்கள் சில பேர்லாம் வெல் வர்ஸ்டாக இருந்தீங்கன்னா என்சிஆர்டியில் ஈவன் 15 டேஸில் கூட உங்களால் இதை வந்து முடிக்க முடியும். ஸோ தட் இஸ் அப் டு யூ. ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒரு சஜஷன் லைக் நீங்கள் எப்படி வந்து உங்களோட பயாலஜி போர்ஷன்ஸை எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து எப்படி கவர் பண்ணலாம், எஸ்பெஷலி ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக்ஸ், முக்கியமான டாபிக்ஸ். மற்ற டாபிக்ஸ்லாம் வந்துட்டு கேட்க மாட்டாங்களா, அதுலேருந்து கொஸ்டினே வராதா, அதுலேருந்து வராது கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. பட் எப்போவுமே உங்களோட என்சிஆர்டி இந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக அந்தந்த சில சாப்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் லைஃப் ப்ராசஸ் சாப்டர் வந்துட்டு பயங்கரமாக வெயிட்டேஜ் ஹையாக இருக்கிற ஒரு சாப்டர். அதில் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. பிகாஸ் லைஃப் ப்ராசஸில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பட் மற்றதெல்லாமே நம்மளால் வந்துட்டு ஓரளவுக்கு யூகிக்க முடியும் எந்தெந்த டாபிக்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்றத. ஸோ அதை தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ குட் ஈவினிங் சம்யுக்தா, யுவன், ப்ரோகோட், யதேஷ், ஹர்ஷிதா. எஸ் ஹர்ஷிதா, நம்ம வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் வேணும்னா ஃபர்ஸ்ட் லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். எனக்கு பின்னாடி இருக்க இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு தெரியுதான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப பிரைட்டாக இருக்கா இல்லை விசிபிளாக இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். விசிபிளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம கவர் பண்ணலாம் ஒரு 30 டேஸில். அண்ட் 1 hour நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் போர்ட்ஸ் ப்ரீ போர்டு என்ன எக்ஸாம் இருந்தாலும் ஒரு 1 hour நீங்கள் பயாலஜிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும்.
இது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டேஸ் நான் வந்துட்டு சொல்கிறேன் 30 டேஸ்ன்றது. நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராபப்ளி 15 டேஸில் கூட நீங்கள் முடிக்கலாம். ஆர் ஃபார் சம் பீப்புள் இட் மைட் எக்ஸ்டெண்ட் டு 35 டேஸ் 32 டேஸ். ஸோ உங்களோட பர்சனலைசேஷன் நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா. ஒரு ஓவரால் ஒரு பெரிய ஒரு ஸ்மால் டீசர் மாதிரி உங்களுக்கு டு எப்படி வந்துட்டு நீங்கள் டைம் டேபிள் பண்ணலாம், ஒரு எப்படி வந்துட்டு பிளான் பண்ணலாம், ஒரு எப்படி டாபிக்ஸை டிவைட் பண்ணலாம்ட்டு. ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க, போயிடலாம். ஓகே, எஸ் எழில் கலிலரசி எல்லாமே போயிடலாம். எழிலரசி கார்த்திக் கலிடோஸ்கோப் எல்லாருக்குமே போயிடலாமா? ஸோ 30 டேஸில் வந்துட்டு நான் வந்து இந்த பிரிச்சிருக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே டே 1ல் வந்துட்டு யூ கேன் கவர் டாபிக்ஸ் ரிகார்டிங் நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ஸ். அதுக்கப்புறமா நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ஸில் நம்ம சொல்லும் போது அந்த எதுக்குலாம் நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்கணும் அந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணும்போது அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிகாஸ் நமக்கு தெரியும் நியூட்ரிஷன் பிளான்ஸ்னால் அஃப்கோர்ஸ் அது கீழே ஃபோட்டோசிந்தசிஸ் வருது. பட் ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதும் போது அந்த ஈக்குவேஷன் கீழே ப்ளீஸ் மென்ஷன் அந்த குளுக்கோஸ் மட்டும் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதுறது பிரச்சனை இல்லை, அந்த குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத்துல எழுதணும். ஸோ அது கூட நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருங்க whenever you're reading. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குது ஃபோட்டோசிந்தசிஸில், ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபில் பிக்மெண்ட், சன்லைட்டை ட்ராப் பண்ணுது, ஸோ வாட்டர், இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ். அண்ட் சன்னு தான் பெரிய சோர்ஸ், அதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் அதே நாளில் வந்துட்டு டயக்ராமும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ லீஃபில் அந்த ஸ்டொமேட்டா, குளோரோபிளாஸ்ட், ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு வேலை உன்னோட எக்ஸாமில் வந்துட்டு நீ எக்ஸாமினர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஸோ ஃபோட்டோசிந்தசிஸை குறித்து ஒரு சின்னதாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, திஸ் இஸ் நாட் even necessary. பட் நீங்கள் உங்களோட ஆன்சர் பில்டிங் ஸ்கில்ஸில் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி பண்ணலாம். ஒரு லீஃப் போட்டுட்டு ஸோ யூ கேன் ரைட் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு எப்படி நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு லீஃபில் வந்துட்டு குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது, சன்ல இருந்துட்டு அந்த ரேஸ் அது கேப்சர் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறதுக்கு நீங்கள் சின்னதாக டயக்ராம் எதனா கூட வந்துட்டு போடலாம். ஓகே, and previous questions regarding this topic. So எது வந்துட்டு கேட்குறாங்கன்னா ஏன் வந்துட்டு ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகுது, டெசர்ட் பிளான்ஸ், அந்த கொஸ்டின் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ் யூ ரீட் அ டாப்பிக்கே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா ஏதோ ரேண்டமாக படிக்கிறோம், டாபிக் படிச்சிட்டோன்னா எக்ஸாமில் கேள்வி கேட்கும்போது ஆன்சர் தெரில. ஸோ படிக்கும் போதே ஒரு ஹோல்சமாக படிங்க, ஃபுல்லாக எல்லா டாபிக்ஸுமே வந்துட்டு கவர் பண்ணுங்க. ஒரு டாபிக் நீங்கள் படித்தா கூட ஓகே. ஸோ டே 1ல் ஃபினிஷ் ஆஃப் ஆல் தீஸ் டாபிக்ஸ். டே 2ல் வந்துட்டு அஃப்கோர்ஸ் உன்னோட நியூட்ரிஷன் அண்ட் ஹியூமன் பீங்ஸில் நியூட்ரிஷன் வந்து எப்படி நடக்குது, டைஜஷன் சிஸ்டம். ஸோ அது படிக்கும் போது ப்ளீஸ் ப்ராக்டிஸ் அ டயக்ராம் ஆல்சோ. நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கில் டயக்ராமை வச்சுக்கிட்டு ஓகே இந்த டயக்ராமில் ஸோ மவுத்தில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈசோஃபேகஸ் இப்படி ஒரு டிஸ்கோதான் சைடு பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் மூலியமாக ஃபுட்டு போகுது அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்க டயக்ராமை வச்சு நமக்கு சொல்கிறது ஈஸி. பட் ஆன் டே 2 ப்ராக்டிஸ் த டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணு. அந்த டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சைமல்டேனியஸ்லி நீ வந்து எழுதி பாரு, லைக் ஹவு த ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியும் பாரு if it is feasible. Okay, அப்போ அதுக்கப்புறம் அந்த பைல் ஜூஸோட அந்த ரோல், அதாவது என்சைம்ஸோட அந்த ரோல் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு டே 3க்கு நம்ம வந்துட்டு போகும்போது டே 3ல் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன், ப்ரீதிங்கு அது எப்படி நடக்குது, ஆனரோபிக் அண்ட் ஏரோபிக் அந்த டேபிள் உங்களோட இதில் கொடுத்துருப்பாங்கல்ல என்சிஆர்டியில், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ படிக்கும் போது அது ஏதோ டேபிளில் கொடுத்துருக்குறாங்க, இது ஏதோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ளோ சார்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை படிங்க. ஈவன் இன் யோர் எக்ஸாம் யூ கேன் ரீப்ரொடியூஸ் அ சேம். ஸோ அதனால அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க படிக்கும் போதே. அதுக்கப்புறம் ப்ரீதிங் வர்சஸ் ரெஸ்பிரேஷன் காமனாக உன்னோட எக்ஸாமில் கேட்குற ஒரு கேள்வி. ஸோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து என்சிஆர்டி காமனாக இந்த விஷயத்துலலாம் வந்து பல வருஷமாக வந்துட்டு இந்த டாபிக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறான். ஸோ நீ படிக்கும் போதே ஓகே என்சிஆர்டியா ப்ரீதிங்கு ரெஸ்பிரேஷனை இதை வச்சு எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்குறான், அட்லீஸ்ட் 1 மார்க்லாச்சும் கேட்டுறான். ஸோ நம்ம இது படிக்கும் போது இதில் படிச்சிருங்க. ஓகே, அண்ட் அடுத்தது டயக்ராம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ரெஸ்பிரேஷன் வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்துட்டு இருக்குது இல்லையா, ஸோ அந்த லங்ஸ் அந்த ஆல்வியோலை கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது, ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே அது கூடயே சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் மூவிங் ஆன் டு யோர் டே 4. டே 4ல் வந்துட்டு ஃபினிஷ் ஆஃப் யோர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், எஸ்பெஷலி இந்த என்டையர் லைஃப் ப்ராசஸ்லேயே ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லா டாபிக்ஸுமே லைஃப் ப்ராசஸில் இம்பார்ட்டன்ட் பை டிஃபால்ட். அதே சமயம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ட் லைஃப் ப்ராசஸஸில். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நீ ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் டயக்ராம் கண்டிப்பாக
ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் கூட படிச்சிரு. சைலம் அண்ட் ஃப்ளோயம் பற்றி கூட வந்துட்டு படிச்சுக்கோ. டயக்ராம் இருந்துச்சுன்னா அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிடு. டபுள் சர்க்குலேஷன், பிளட் வெசல்ஸ், ஆர்டரிஸ், வீன்ஸ், கேபிலரிஸ், இது எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் கொடு. ஓகே, எது லார்ஜஸ்ட் ஆர்டரி, எது லார்ஜஸ்ட் வீன், கேபிலரிஸோட ஃபங்க்ஷன் என்ன, கேபிலரிஸ் ஆர்டரிஸும் வீன்ஸ்க்கும் என்னவா இருக்குது படிக்கும் போது இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? டே 4ல இது நீங்கள் பண்ணிடுறீங்க. டே 5ல என்ன பண்ணுறீங்க? கோ டு யுவர் எக்ஸ்கிரீஷன், அதுக்கப்புறம் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர், நெஃப்ரானோட ஃபங்க்ஷன்ஸ், அந்த டிசிடி, பிசிடி அதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. பிளான்ஸில் எப்படி எக்ஸ்கிரிஷன் வந்துட்டு நடக்குது. அப்புறம் முக்கியமாக டே 5ல ஃபோக்கஸ் ஆன் யோர் டயக்ராம். நெஃப்ரானில் வந்துட்டு அந்த டயக்ராம் வந்துட்டு எப்படி வருது அப்படின்றது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யோர் டே 5. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டே 6. டே 6 கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டே 6ல வந்துட்டு நீ ஆல்ரெடி எக்ஸ்கிரீஷன் வரைக்குமே ஃபர்ஸ்ட் 5 டேஸில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு சிங்கிள் டாப்பிக்காக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ டே 6ல பிகாஸ் லைஃப் ப்ராசஸ் சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நான் படிச்சுட்டேன் அது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படி கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு நீ படித்தது எல்லாத்தையுமே டே 6ல வந்து லைஃப் ப்ராசஸில் என்னென்ன படிச்சு எல்லா டாபிக்ஸுமே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன். அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 25 MCQs வந்துட்டு சால்வ் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு 2 கேஸ் பேஸ் questions, இதெல்லாம் வந்துட்டு நீ எதனா ஒரு வேளை மேபி எதனா ஆஸ்வல் அந்த மாதிரி எதனா ஒரு கொஸ்டின் பேங்க் வச்சிருந்தேன்னா, ஒரு நம்மளோட வேதாந்து கொஸ்டின் பேங்க்கும் வச்சிருந்தேன்னா அதில் இருந்துட்டு எம்சிக்யூஸோ கேஸ் பேஸ் கொஸ்டின்ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 ஒரு 2 கேஸ் பேஸ்ட் ஆச்சு நீங்கள் வந்துட்டு பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறமா டயக்ராம்ஸ் வந்துட்டு இந்த டைமில் நீ என்ன பண்ணணும்னா ஃப்ரம் மெமரி, ரீட்ரா டயக்ராம்ஸ் ஃப்ரம் மெமரினா நீ ஏற்கனவே ஒரு நாளைக்குமே ஒரு டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ இந்த 6வது நாள் என்ன பண்ணுறேன்னா நீ டயக்ராம்ஸ் ஒரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணல, அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி கூட பார்க்காம உனக்கு நினைவு இருந்து உன்னோட மெமரியில இருந்து நீ அதை தானா வந்து வரைய ப்ராக்டிஸ் பண்ணு. சும்மா டெக்ஸ்ட் புக்கு பார்த்து வரைகிறது கிடையாது. நீ 5 நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க ஒரு டயக்ராம்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 2 டயக்ராம்ஸ் ஆச்சு உன்னால வந்து ரீகால் பண்ண முடியுதா அப்படின்னு பாரு. ஆச்சுன்னா எல்லா டயக்ராம்ஸுமே வந்துட்டு உன்னை ரெஃபர் பண்ணாமலே போட்டு பாரு, லேபிள் பண்ணு, ப்ராப்பரா லேபிள் பண்ணு. ஓகே, ஸோ பை திஸ் டே 1 to day 6 உன்னால என்டையர் லைஃப் ப்ராசஸஸ் சாப்டரை உன்னால ஃபினிஷ் பண்ண முடியும். அண்ட் டயக்ராம்ஸும் பார்த்துருப்பேன், அதே சமயம் நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் சால்வ் பண்ணியிருப்பேன். 25 அட்லீஸ்ட் MCQs நீ பண்ணியிருந்திருக்கணும். 2 கேஸ் பேஸ் கொஸ்டின்ஸும் பார்த்துருப்பேன். ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே உன்னோட கான்ஃபிடென்ஸ் இந்த சாப்டரில் வந்துட்டு பில்ட் ஆகிரும். ஓகே, ட்ரஸ்ட் மீ, இந்த ப்ராசஸ் மூலியமா உன் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே பில்ட் ஆகிரும் இந்த ஒரு செக்ஷன் ஆஃப் சாப்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் யோர் லைஃப் ப்ராசஸஸ். எஸ் மேம், வெதர் தே டைரக்ட்லி ஆஸ்க் டு ட்ரா டயக்ராம் அப்படின்னு வந்து சம்யுக்தா கேட்குறாங்க. சில இதில் வந்துட்டு சம்யுக்தா டயக்ராம்ஸ் அப்படின்னு வந்துட்டு எக்ஸ்பிளைன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம் அப்படின்னு கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ நீ கண்டிப்பாக டயக்ராம் வந்துட்டு வரைஞ்சு தான் ஆகணும். ஆனால் சில கொஸ்டின்ஸில் 5 மார்க்கு கேட்டிருப்பான். சரியா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நியூரான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நியூரானோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்குக்கு வந்து அவன் கேட்டுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க. நியூரானோட ஃபங்க்ஷன்ஸு என்ன, அது பெருசாக என்ன பண்ணுது நியூரான், இந்த மாதிரி இம்பல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த இம்பல்ஸஸை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்றது நீ கொஞ்சம் எழுது. 5 மார்க்குக்கு நீ எழுதணும் போது அப்போ கண்டிப்பாக ஒரு நியூரானோட ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் ப்ராப்பராக லேபிள் பண்ணனா அது உனக்கு மார்க்ஸ் கொடுக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி 5 மார்க்ஸுக்குலாம் அவங்க கேட்கும் போது முடிஞ்சா இஃப் யூ நோ த டயக்ராம் வெல் ட்ராப் பண்ணு. இல்லை ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டினில் டயக்ராம் எழுதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா டயக்ராம் கண்டிப்பாக போட்டுரும். ஓகேவா? எஸ், ஓகே. மேக் அ வீடியோ டீச்சிங் ஆல் டயக்ராம்ஸ், கார்த்திக் ராஜா, கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் டயக்ராம்ஸ் வந்துட்டு நமக்கு மண்டே வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ வி ஃபினிஷ் லைஃப் ப்ராசஸஸ் சாப்டர். அண்ட் ஒரு நாளுமே நம்ம வந்துட்டு டே 1லேருந்து டே 2 நம்ம அந்த ஷிஃப்ட் ஆகும்போது டே 2ல் நீ வந்துட்டு என்ன பண்ணணும், நீ 1 hour கொடுக்குறியோ 2 hours கொடுக்குறியோ அது உனக்கு விட்டது. ஆனால் அட்லீஸ்ட் 1 hour வந்துட்டு கொடு. 1 hourலேயே எனக்கு தெரிஞ்சு உன்னால் ஃபினிஷ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே ப்ரீ போல்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் யாரும் புதுசாக ஒன்றும் படிக்க போகிறதில்ல. இட் வில் ஆல் பி ரிவிஷன் ஃபார் யூ. ஸோ 1 hour இஸ் மேக்ஸிமம் that you can give for biology at least. சரியா? ஸோ அந்த 1 hourல இப்போ டே 1லேருந்து டே 2க்கு போகும்போது டே 2ல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டே 1ல் என்ன படித்தோன்னு ரீகால் பண்ணிவிட்டு டே 2ல் இருக்கிற டாபிக்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். விதவுட் ரீகாலிங் டே 1ல் என்ன படித்தோம் அப்படின்றத டே 2ல் நீ வந்துட்டு அது ரீகால் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அதுக்கு கொடுக்காம டைரெக்டாக டே 2ல் என்ன இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, தட் இஸ் ஒன் முக்கியமான ஒரு டிப். ஓகே, அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டே 7க்கு வந்துட்டு நம்ம போகலாம்.
டே 7ல நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு ஜம்ப் ஆயிட்டோம். கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல வந்துட்டு அகைன் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ டே 7ல நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னது, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் 5 மார்க் எப்போ பார்த்தாலும் கேட்குறான். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பாத்வே அந்த டயக்ராம் ஒன்று, ஒரு சூடாக ஒரு பொருளை தொடுறது, அந்த சென்சரி நியூரான் மோட்டார் நியூரான், அந்த நடுவில் இந்த இன்டர் நியூரான் உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அது பாரு, இல்லைன்னா அட்லீஸ்ட் சும்மா ஒரு டப்பா போட்டு அட்லீஸ்ட் அதை மென்ஷன் பண்ணி எப்படி வந்துட்டு அந்த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்றத நீ வந்து மென்ஷன் பண்ணணும். உன்னால் கை வரைய முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸாக போட்டு அதுக்குள்ளே இதுதான் சென்சரி நியூரால் வந்துட்டு எப்படி இன்ஃபர்மேஷன் போகுது ஸ்பைனல் கார்டுக்கு, அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஆரோ மார்க்ஸ் அதெல்லாம் போட்டு ஆச்சு நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் பிரெயினோட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பிரெயினோட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது ப்ளீஸ் அதோட டயக்ராமும் கொஞ்சம் பாருங்கள். பிரெயினோட டயக்ராம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் பிரெயினோட டயக்ராம் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபோர் பிரெயினை, மிட் பிரெயினை, அந்த ஹைண்ட் பிரெயினை எங்கே இருக்குது, கொஞ்சம் பாயிண்ட்ஸ், மெடுலா, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான பார்ட்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் கூட சேர்த்து அந்த டயக்ராமையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கோட டயக்ராம், பிரெயினோட டயக்ராம் டே 7ல் ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்தது டே 8 வந்துட்டு போகும்போது ஹார்மோனல் கோஆர்டினேஷன். ஸோ ஹார்மோன்ஸ் மூலியமா எப்படி வந்து அனிமல்ஸில் கோஆர்டினேஷன் ஆகுது, ஈவன் இன் யோர் பிளான்ட் ஹார்மோன்ஸ். என்சிஆர்டி எதிர சொல்லுது, வரும் 4 தான் சொல்லுது. நான் உங்களுக்கு எக்ஸாமில் எத்திலின் கூட சொல்லிடுது, நம்மளோட செஷனில் எத்திலின் என்சிஆர்டி தூக்கிட்டா ஒரு 4 தான் இருக்குது. ஸோ அந்த 4 படித்தாலும் ஓகே. ஓகே, அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் கிளான்ஸு, என்னென்ன ஹார்மோன்ஸ், அதோட டெஃபினிஷனு. அப்புறம் இதில் ஒரு காமனாக ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளோட இந்த நர்வஸ் மூலியமாக அந்த ஒரு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் நடக்கிறதுக்கும் ஹார்மோன்ஸ் மூலியமாக இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் நடக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு வந்துட்டு அடிக்கடி இந்த ஒரு செக்ஷனில் இந்த கேள்வியை வந்து அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரிசிஷன், போஸ்டர், இதுக்கெல்லாம் எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, இது என்னமோ தெரில. இது சிபிஎஸ்சிக்கு ஃபேவரட் கொஸ்டினாக என்னமோ. ஸோ இதுவுமே எம்சிக்யூவில் அடிக்கடி கேட்குறாங்க இந்த 2 விஷயங்களும். ஸோ ஆல் தீஸ் டே 8ல் ஃபினிஷ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, மூவிங் ஆன் டு டே 9. ஓகே, டே 9ல் என்ன பண்ணுறோம், நம்ம டே 7லையுமே டே 8லையுமே என்ன படித்தோமோ அதை வந்துட்டு டே 9ல் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறோம். ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா ஃப்ளோ சார்ட்ஸ், நம்மளோட செஷனில் நான் உங்களுக்கு சில ஃப்ளோ சார்ட்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஆர் மேபி ஈவன் வேறு எதனா சோர்ஸஸில் கூட நீங்கள் ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாம். அண்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸு இந்த சாப்டரில் மற்ற எல்லா சாப்டர்ஸை விட இந்த சாப்டரில் அதிகமாக இருக்குது. அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த சாப்டரில் அதிகமாக இருக்குது கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது அட்லீஸ்ட் ஒரு 20 ஒரு 10 அட்லீஸ்ட் ஒரு 5 அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்டு கொஸ்டின்ஸை அந்த கொஸ்டின் பேங்க்ல இருந்துட்டு கொஞ்சம் வந்து அதை பாருங்கள், அதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள், அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் எல்லா ஹார்மோன்ஸும் சின்னதாக நீயே ஒரு நோட் புக்கில் வந்துட்டு எந்தெந்த ஹார்மோன் வந்துட்டு எந்தெந்த இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்துட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ண, ரீகால் பண்ண ட்ரை பண்ணு. அப்புறம் டயக்ராம்ஸு, பிரெயின் டயக்ராமும், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கு டயக்ராமு, நியூரான் டயக்ராமு, இதெல்லாம் ஒரு வாட்டி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. இதெல்லாமே டே 9ல் உன்னோட கம்ப்ளீட் ரிவிஷன் நீ பண்ணுற. ஓகேவா, ஸோ எல்லா டாபிக்ஸுமே நான் வந்துட்டு சொல்லலை, சின்னதாக முக்கியமாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அது மட்டும்தான். ஓகே, தென் டே 10 we will be moving to the next chapter. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம டே 9லேயே we are finishing off 2 chapters. ஏன்னா இது ஒன்றும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கல, நீங்கள் ஒன்றும் பயாலஜியை வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போ தான் வந்துட்டு ஜூலை மாதமோ ஆகஸ்ட் மாதமோ இல்லை செப்டம்பர் மாதமோ கிடையாது, டிசம்பர் முடிய போகுது. ஓகே, இன்னொரு 10 நாள் ஏறாக்குறையா அவ்வளோதான் இருக்குது இந்த மாதம் முடிய. ஸோ எல்லாருக்குமே ஆல்ரெடி போர்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி போர்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எக்ஸாம் கூட எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களால் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வித்தின் 1 hour ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ கோ பை திஸ் பிளான் உங்களால் பை டே 9 2 சாப்டர்ஸில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸை உங்களால் கவர் பண்ண முடியும். நீ லைஃப் ப்ராசஸே முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 30% 35% ஆஃப் தி மார்க்ஸ் அங்கேருந்து தான் வருது. ஸோ அதில் நீ மாஸ்டரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற 5-10% இதிலே வந்துடுது. ஸோ ஆல்மோஸ்ட் 45% 40% வந்துட்டு இந்த 2 சாப்டர்ஸ்லேயே வேறு லெவலில் உன்னால் பர்ஃபெக்ட் பண்ணனா ஸ்கோர் பண்ண முடியும் எக்ஸாமில். ஓகேவா, எஸ்.
Is challenge 100 book enough for revision? Yes, Samyukta, challenge 100 book வந்துட்டு enough. ஆனா it depends on the way you use it. நீ வந்து first NCERT எப்பவுமே finish off your NCERT, revise at least twice, thrice, conceptual clarity இருக்கணும். Then jump to your எந்த சோர்ஸாக இருந்தாலும் எந்த கொஸ்டின் பேங்காக இருந்தாலும் அதுக்கப்புறமா தான் ஜம்ப் பண்ணணும். அதை தான் மெயினாக வச்சுக்கிட்டு அப்புறமா NCERT ரெஃபர் பண்ணணும். அங்கே ஏதோ ஒன்று புரியலன்றதுக்காக லேட்டர் பீரியடில் NCERTல டர்ரோவ் ஆகிட்டு அங்கே போகணும். ரிவர்ஸில் வரக்கூடாது எப்பவுமே. ஓகே, ஸோ எஸ் மேம் பயமாக இருக்குது மேம், என்ன மேம் பண்ணுறது? டைட்டன் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கிட்ட வந்துருச்சு எக்ஸாம், அவ்வளோதான். பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீ போர்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணலையா? அதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, நல்லாவே பண்ணியிருக்கிறீங்க. குவிஸ் நம்மளும் நிறைய வீக் குவிஸ்லாம் பண்ணுறோம். ஸோ அதுலேயுமே நீங்கள் நிறைய அட்டன் பண்ணுறீங்க, எல்லாம் வேறு லெவலில் பண்ணுறீங்க. ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் காமாக இருங்க. திஸ் டைமில் ரிவிஷன் தான் நீங்கள் நிறைய பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது லெட்ஸ் மூவ் ஆன் டு டே 10. we are jumping into another chapter, how do organisms reproduce. now day 10ல நம்ம வந்துட்டு போகும்போது you're starting with asexual reproduction. உன்னோட NCERT எல்லாம் நீ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் நீ ஏற்கனவே தெரியும் கொஞ்சம், எதனால ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுது அந்த விஷயம்லாம் தெரியும். ஸோ யூ கேன் டைரக்ட்லி ஜம்ப் இன் டு திஸ் டாபிக் asexual reproduction அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் நீ ஜம்ப் பண்ணலாம். asexual reproductionல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன மோட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் ஆஃப் asexual reproduction என்னது, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் asexual reproduction என்னது அப்படின்றது எல்லாத்தையுமே நீ பார்த்துட்டு மோட்ஸ்குள்ளே போயிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மோட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்றுத்தையுமே அந்த எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோ. அந்த பட்டிங், அதுக்கப்புறமா வந்துட்டு ஹைட்ரா, சரியா, அதுக்கப்புறம் பிளெனேரியா. இந்த ஹைட்ரா, பிளெனேரியா, பட்டிங் இதெல்லாம் காமனாக எக்ஸாமில் கேட்குறது. அப்புறம் பைனரி ஃபிஷன், அதுலேயுமே அந்த அமீபா வச்சு தான் நிறைய வந்து கேட்குறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக அவனோட CBSE கேட்குறது. ஸோ இதெல்லாம் உனக்கு தெரியும், இவன் இதை தான் கேட்பான், இவனுக்கு இதை தான் வேலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ படிக்கும் போது இதெல்லாம் படிச்சுக்கோ, இன்னும் நல்லா படிச்சுக்கோ. ஓகே, அவ்வளோதான். நீ படிக்கும் போது நல்லா படிச்சு, இவன் எப்படி இதை தான் கேட்பான். ஸோ பைனரி ஃபிஷனா சரி நல்லா படிச்சுப்போம், அந்த டயக்ராமா படிச்சுப்போம், அவ்வளோதான். பிளெனேரியா கண்டிப்பாக கேட்பாயா. ஸோ அந்த பிளெனேரியாக்கும் ஒரு டயக்ராம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருப்போம். ஹைட்ராவும் கேட்பாங்க, ஹைட்ராக்கும் டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுப்போம், அவ்வளோதான். லேஸ்மேன் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்கும், சும்மா பார்த்து வச்சுக்கோ. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸில் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் வேணால் கேட்பான், பைனரிக்கும் மல்டிபிள் ஃபிஷனுக்கும். ஆனால் அங்கே நீ டயக்ராம் மல்டிபிள் ஃபிஷனுக்கு வந்துட்டு நெசசரி அவ்வளோவா இருக்காது, சரியா? ஸோ யூஸ்வலாக பைனரி ஃபிஷனை ஃபோக்கஸ் பண்ணும், அது படிக்காதுன்னு சொல்லலை, பட் இதுக்கு கூடுதல் கவனம் கொடுன்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பைனரி ஃபிஷன், அதுக்கப்புறம் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், அந்த எல்லா மோட்ஸ் ஆஃப் asexual reproduction டாபிக்ஸை கவர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் டயக்ராம்ஸ் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அமீபா, ஹைட்ரா, பிளெனேரியா, அதுக்கப்புறம் பட்டிங் கூட பார்த்து வச்சுக்கோ, சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு டயக்ராம்ஸ் பார்த்து வச்சுக்கோ. இதெல்லாமே டே 10ல் உன்னால் ஃபினிஷ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ டே 11க்கு வந்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ டே 11 வந்துட்டு நம்ம லைஃப் ப்ராசஸ் சாப்டர் ஃபினிஷ் பண்ணோம், கரெக்டாக? கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஃபினிஷ் பண்ணோம். இப்போ டே 11 வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். வென் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது டே 11 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் டே 11 இம்பார்ட்டன்ட்னா, பிகாஸ் இந்த நாளில் தான் நீங்கள் வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் படிக்க போகிறீங்க. ஸோ இதில் அகெயின் இது வந்துட்டு ஒரு ரொம்பவே ஹை வெயிட்டேஜான டாபிக், சரியா? லைஃப் ப்ராசஸஸில் எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் டாபிக் சொன்னனோ, அதே மாதிரி ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸில் இது கொஞ்சம் ஹை வெயிட்டேஜான டாபிக். எப்படி உன்னோட கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பாத்வே அண்ட் பிரெயின் வந்துட்டு ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கோ, சிமிலர்லி இந்த சாப்டரில் இந்த டாபிக் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கணும், சரியா? ஸோ கண்டிப்பாக நீ வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு அந்த ஸ்பெர்ம் சீமன் எப்படி மிக்ஸ் ஆகுது, ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் பார்த்து வச்சுக்கோ. அப்புறமா வந்துட்டு எப்போவுமே ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது, ரொம்ப காமனாக அந்த கொஸ்டின் கேட்குறான், சரியா? என்ன பண்ணுறானோ உன் CBSE ஃபர்டிலைசேஷன் ஃபெலோப்பியன் டியூப்ல நடக்குதா இல்லை ஓவிடக்ட், அந்த டேர்ம்ஸை வச்சு விளையாடுறான். ரெண்டுமே ஒன்று தான், ஃபெலோப்பியன் டியூபும் ஒன்று தான், ஓவிடக்டும் ஒன்று தான், சும்மா அந்த டேர்ம்ஸை வச்சு விளையாடுறான், அவ்வளோதான். ஸோ அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது, கண்ணு முடித்தனமாக 1 மார்க்ஸில் அவன் கண்டிப்பாக கேட்குறான், சரியா? ஸோ அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மென்சுரல் சைக்கிள், சரியா? மென்சுரல் சைக்கிள், மென்சுரேஷன்னா என்ன, மெனோபாஸ்னா என்ன, கொஞ்சம் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் டயக்ராம்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஃப்ளார் டயக்ராம், அதாவது இந்த ஃப்ளாரில் பைசெக்ஷுவல் ஃப்ளார், இந்த ஹிபிஸ்கஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஹிபிஸ்கஸில் என்னென்ன அந்த பார்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை நீ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 5 மார்க்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த ஒரு கொஸ்டின் அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை விட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்துட்டு அதிகமாக கேட்பான் டயக்ராமுக்கு, சரியா? ஸோ டயக்ராம் வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் பார்த்துக்கோ, ஃபீமேலும் பார்த்துக்கோ. ஆனால் ஃபீமேல் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. அண்ட் அதுலேயுமே பைசெக்ஷுவல் ஃப்ளார் இதுதான் இருக்கிறதுலே நிறைய வாட்டி உன் CBSE அரைச்சு கேட்குறான். ஸோ பார்த்து வச்சுக்கோ.
வச்சுக்கோ டயக்ராம். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணு, பார்த்து வச்சுக்கோ. இல்லை இங்கே பார்த்து வச்சுக்கோ கதையே கிடையாது. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் த டயக்ராம். ஒரு வாட்டி சிபிஎஸ்சியில் அந்த என்சிஆர்டியில் பாரு எப்படி இருக்குது டயக்ராம், அதுக்கப்புறம் மூடிட்டு நீயே வரைஞ்சு பார், ப்ராப்பராக லேபிள் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டே 12 வந்துட்டு போகலாம். டே 12 நம்ம டே 10 11 எல்லாம் என்ன பண்ணிச்சுமோ ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறோம், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்குறோம். அப்புறம் லாங் ஆன்சர்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வரும் ப்ராக்டிஸ். இட்ஸ் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் நாள் அன்றைக்கி டே 12. ஓகே, ஸோ வி ஃபினிஷ்ட் ஆஃப் 3 சாப்டர்ஸ். ஓகே, முக்கியமான ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது ஹெரிடிட்டி அண்ட் ஆர் என்வாயன்மெண்ட். இந்த 2 சாப்டர்ஸ் தான் நமக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ ஹெரிடிட்டியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் டே 13. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மெண்டல் அண்ட் ஹெரிடிட்டி அந்த டேர்ம்ஸ் வரும். அலீல்ஸ்னா என்னது, ஹோமோசைகஸ்னா என்னது, ஹெட்டிரோசைகஸ்னா என்னது. ஸோ இந்த டேர்ம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி 3 சாப்டர்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா? ஹெரிடிட்டி சாப்டரில் நானே உங்களோட லெக்சர் சீரீஸில் எடுத்தோடு என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த சாப்டரில் மட்டும் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ டேர்ம்ஸை வச்சு தான் நான் சாப்டரையும் ஸ்டார்ட்டும் பண்ணியிருப்பேன். இதில் நம்ம டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளால மோனோ ஹைப்ரிட் கிராஸ், டை ஹைப்ரிட் கிராஸ் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் சிபிஎஸ்சிக்கு நிறைய டேர்ம்ஸ் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 மார்க் அந்த மாதிரிலாம் கேட்டானா, ஆர் எதனா வந்து வாட் இஸ் ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்டிரோசைகஸ் இந்த மாதிரி ஒரு 2 மார்க்ஸ்க்கோ 3 மார்க்ஸ்க்கோ கேட்டானா, அதெல்லாம் நிறைய இந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சு எங்கே விளையாடுவானா, ஹெரிடிட்டி சாப்டரில். ஸோ அப்போ நீ டேர்ம்ஸ் விஷயத்தில் எந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னும் கவனமாக இருக்கணும்னா ஹெரிடிட்டியில். ஏன்னா ஹெரிடிட்டிலேருந்து தான் உனக்கு நிறைய டேர்ம்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த அலீல்ஸ்னா என்ன, ஹோமோசைகஸ்னா என்ன, ஹெட்டிரோசைகஸ்னா என்ன, ஜீன்னா என்னது, டிஎன்ஏனா என்னது, வேரியேஷன்னா என்னது, ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ், மோனோ ஹைப்ரிட்னா என்னது, டை ஹைப்ரிட்னா என்னது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உன்னோட இந்த லெசனில் தான் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யர் டேர்ம்ஸ் மோர் இன் திஸ் சாப்டர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், ஆஃப்கோர்ஸ் மோனோ ஹைப்ரிட் கிராஸ், டை ஹைப்ரிட் கிராஸ் அது போட்டு பாரு, ப்ராக்டிஸ் பண்ணு. புன்னெட் ஸ்கொயரில் அந்த ரேஷியோ, ஃபீனோடைப் ரேஷியோ, ஜீனோடைப் ரேஷியோ வரும். இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் 3:1 அப்படின்னு போட்டுறக்கூடாது. 3 என்னது, அது டாலா இல்லை 1 என்னது அது ஷார்ட்டா, ப்ளஸ் அது டாலாக இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகஸ் டாலா, ஹெட்டிரோசைகஸ் டாலா அதுவும் மென்ஷன் பண்ணுங்க. அதில் 6 மார்க் கட் பண்ணிடுவான். ஸோ அதனால் அது எழுதும் போதும் அதுவும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் புன்னெட் ஸ்கொயர், ஜீனோடைப், ஃபீனோடைப் இதெல்லாம் இந்த நாளில் யூ கேன் ஃபினிஷ் ஆஃப் டே 13. If you find it too much in day 13, you can extend to இதில் இருக்க சில டாபிக்ஸை delete பண்ணி டே 14க்கு நீங்கள் தள்ளிக்கலாம். ஆச்சுன்னா இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கோ, இல்லைனா டே 14ல் இன்னொரு நாள் எடுத்துக்கும். சரியா? ஸோ டே 14ல் வரும் acquired versus inherited traits. அதுக்கப்புறம் மொத்தமாக நீ டே 13ல் என்ன படிச்சோ அதெல்லாமே ரிவிஷன். ஓகே, அதுக்கப்புறம் ஹெரிடிட்டிக்கு இன்னொரு நாளுமே நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, இந்த டைமில் வந்துட்டு நீ டெக்ஸ்ட் புக்கை பார்க்காம நீயாவே வந்துட்டு அந்த புன்னெட் ஸ்கொயரை போடுற ப்ளஸ் இந்த புன்னெட் ஸ்கொயர் ரிலேட்டடாக இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீயே வந்துட்டு இந்த கொஸ்டின் பேங்கை வச்சு சால்வ் பண்ணுற. இப்போ வேறு எதனா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, டாலு ஷார்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதோ சொல்கிறாங்க, ரெட்டு பிங்க் ஃப்ளாருன்றாங்க, அதில் இதுதான் டாமினன்ட், அது ரிசர்சிவ்ன்றாங்க, ஏதோ அந்த மாதிரி எதனா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்கில் அதை நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற. என்னைக்கு டே 15th அன்னைக்கு பண்ணுற. ஸோ நியூமெரிக்கல்ஸு அப்புறம் கிராஸஸ் எல்லாம் சிம்பிளாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கிராஸே வந்துட்டு எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் அந்த புன்னெட் ஸ்கொயரை போடு, ரேஷியோ எழுது, ஃபீனோடைப் ஜீனோடைப் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறோம். இது எல்லாமே யூ ஃபினிஷிங் இட் ஆஃப் இன் அ ஸ்பேன் ஆஃப் 15 days. ஓகேவா? ஸோ 15 daysலேயே we are finishing off almost 4 chapters. We just have 1 chapter pending. ஓகேவா? ஸோ ஆர் என்வாயன்மெண்ட் மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்குது. ஹெட்டிரோசைகஸ், ஹோமோசைகஸ். மேம் இந்த பிடிஎஃப் எதில் இருந்து டவுன்லோட் பண்ணலாம்? தமிழ் செல்வன் இந்த பிடிஎஃப் வந்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் செக் இட் தவர். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்பயுமே நான் இங்கே வேறு டே 13ல் இவ்வளோ டாபிக்ஸ் போட்டிருக்கேன். மேபி தமிழ் செல்வன் உங்களால் இந்த டாபிக்ஸ் எல்லாமே டே 13ல் ஃபினிஷ் பண்ண முடியும். மேபி இன்னொரு ஸ்டூடெண்ட்டால் இந்த டாபிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டலும் குறைக்கிறது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை ஒரு ஸ்டூடெண்ட்டால் வந்துட்டு இந்த டாபிக்ஸும் ஒரே நாளில் பண்ண முடியுதுன்னா இவங்கெல்லாம் இங்கே இருக்க டாபிக்ஸ் இங்கே தள்ளிக்கோங்க. ஒரு வேளை இங்கே இருக்கிறதுலாம் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுச்சுன்னா இங்கே இருக்கிறது இங்கே தள்ளிக்கோங்க. ஸோ தட் இஸ் அப் டு யூ. பட் இன் அ ஸ்பேன் ஆஃப் 30 days உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும். தட் ஐ கேன் கேரண்டி யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டே 15 போயாச்சு. டே 16க்கு லெட்ஸ் மூவ். ஓகே,
ஸோ டே 16ல we're starting with the last chapter, our environment. ஸோ environment easy peasy. இதில் என்ன வரும் நம்மளால நல்லாவே நமக்குள்ளார கெஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் வித் ஆர் என்வாயர்மெண்ட் டெஃபினிஷன். ரொம்ப உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க அந்த இன்டெக்ஸ்டில் அந்த நிறைய கதைகள் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் போகாது. பிகாஸ் அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் யூ ஷுட் ஹேவ் ரெட் என்சிஆர்டி ஃப்ரம் கவர் டு கவர். அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ என்வாயர்மெண்ட் டெஃபினிஷன் ஸ்ட்ரைட்டாக நெத்தி அடி. என்வாயர்மெண்ட்னா என்னது? டெஃபினிஷன். என்வாயர்மெண்டோட காம்பனன்ஸ் என்ன? ஏபயோட்டிக் பயோட்டிக் காம்பனன்ஸ். எக்கோசிஸ்டம்னா என்னது? அதுக்கப்புறம் மேன்மேட் எக்கோசிஸ்டம் என்னது? அப்புறம் நேச்சுரல் எக்கோசிஸ்டம் என்னது? சில எக்ஸாம்பிள்ஸ். தென் ஜம்ப் டு ஃபுட் செயின். ஃபுட் செயின்னா என்னது? ஃபுட் செயினோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் என்னது? ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு சும்மா பார்த்துக்கோ. ஃபுட் செயின் படிக்கும் போதே இதெல்லாம் நீ சும்மா பார்த்துக்கலாம். அப்புறம் டிராஃபிக் லெவல்ஸ், அந்த பிரமிட் ஞாபகம் வச்சுக்கோ. டிராஃபிக் லெவல்ஸ் எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் தான் கீழே இருக்குது. சன்லேருந்து தான் இந்த எனர்ஜி வருது. அப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது எனர்ஜி அப்படியே ஸோ இங்கே மேலே போகும்போது 10% எனர்ஜி வந்துட்டு லாஸ் ஆகுது. ஸோ தென் யூ கவரிங் 10% லா ஆஃப் எனர்ஜி. அதுக்கப்புறம் 10% லா ஆஃப் எனர்ஜி ரிலேட் பண்ணியே பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷனும் படிக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபுட் செயின் கொடுத்துருக்குறான் என்னோட சிபிஎஸ்சியில். அந்த ஒரு எக்ஸாம்பிளும் படிச்சிரு. ஏன்னா பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் படித்தா மட்டும் போதாது. டிடிடி ஞாபகம் வந்துடணும் பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் படிக்கும் போது. அண்ட் பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் படிக்கும் போது ஃபைட்டோ பிளாங்க்டான், ஜூவோ பிளாங்க்டான், ஸ்மால் ஃபிஷ், பிக் ஃபிஷ், ஹியூமன்ஸ், இது ஒரு ஃபுட் செயின் வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகே, ஸோ தட் ஆல் தோஸ் டாபிக்ஸ் உங்களால் ஒரு நாளே ஃபினிஷ் பண்ணிட முடியும். ஓகே, அடுத்த நாள் வந்துட்டு சும்மா ஓசோன் டிப்ளீஷன், சின்ன சின்ன டாபிக்ஸ், அப்புறம் பயோடிகிரேபிள், நான் பயோடிகிரேபிள், அதுக்கப்புறம் இந்த 3-6 இதெல்லாம் நீ ஓனாகவே எழுதலாம். இந்த ரெண்டுத்தையுமே உனக்கு சுற்றி இருக்கிற விஷயங்கள் வச்சு தான் இதெல்லாம் நம்ம சின்னதுலேருந்தே படிச்சுட்டு வரோம். ஸோ டே 17 இருக்க விஷயம்லாம் நீ ஓனாகவே எழுதலாம். ஓசோன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான் ஆர் என்வாயர்மெண்ட்டு முடிஞ்சு சோலி. ஓகே, இப்போது நம்மளோட அப்ரோச்சு டே 18லேருந்து கொஞ்சம் மாறப்போகுது. பிகாஸ் நம்ம டே 17லேயே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக நம்மளோட டாபிக்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் இருக்க நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ மிச்சம் இருக்க நாள் நம்ம படித்தது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போருக்கு போகும்போது தான் தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், எங்கெங்கெல்லாம் லேக் ஆகுறோம் அப்படின்றத நீ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணாதான் எங்கெல்லாம் தப்பு விடுற, எங்கெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்றது உனக்கு தெரியும். ஸோ ஆன் டே 18th கேஸ் பேஸ்டு ப்ளஸ் டயக்ராம் லேபிளிங். ஸோ நிறைய கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இது இந்த சாப்டர் தான் அந்த சாப்டர் தான் அப்படிலாம் கிடையாது. ஸோ எந்த சாப்டராக இருந்தாலுமே கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ண எவ்வளோ கொஸ்டின்ஸ் உன்னால் முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் பாரு. அண்ட் ஸோ ஃபார் எல்லா சாப்டர்ஸ்லையும் நீ டயக்ராம்ஸ் வந்துட்டு கற்றுட்டு வந்திருக்க. ஸோ அந்த டயக்ராம்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ஒரு வாட்டி பாரு, ப்ராக்டிஸ் பண்ணு, ரிவைஸ் பண்ணு. பார்க்காம பண்ண சொல்லலை, ஆச்சுன்னா பார்க்காம பண்ணு, இல்லை நான் அட்லீஸ்ட் ரிவைஸ் பண்ணு. அந்த டயக்ராம்ஸை பாரு, லேபிள் பண்ணு, அது எல்லாமே டே 18ல் பண்ணு. அதுக்கப்புறமா டெஃபினிஷன்ஸ் உன்னால் முடிஞ்சதுன்னா எழுதி பாரு. ஓகே, டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வேர்ட் டு வேர்ட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் இல்லையா, ஹோமோசைகஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது டெஃபினிஷனில் என்னென்ன வரும் அப்படின்றத நீ பாரு. ஓகே, ஸோ அதெல்லாம் நீ டே 18ல் பண்ண முடியும். 19th வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் யோர் கீவேர்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன்ஸ் வரும். நம்மளோட ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் டே 19ல் யூ கேன் டூ மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் யோர் கீவேர்ட்ஸ். ஏன்னா டே 18ல் நீ டெஃபினேஷன் எழுதி பார்க்கும்போது உன்னையே அறியாமல் சில கீவேர்ட்ஸ்லாம் நீ விட்டுருப்ப. ஸோ அப்போ உனக்கு தெரியும், ஓகே இந்த கீவேர்ட் நான் எழுதலை, அப்போ இந்த கீவேர்ட் எழுதாதனால மார்க் போகும் அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்போ நீ கீவேர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண. நம்மளே நிறைய செஷன்ஸ் வந்துட்டு கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் டே 19ல் கவர் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் டே 20ல் நீ ஆல்ரெடி டயக்ராம்ஸ் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்போது டயக்ராம்ஸ் மேரத்தான் பார்ட் 1 என்னன்னா நீ என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோ. ஓகே, லைஃப் ப்ராசஸஸில் என்னென்ன டயக்ராம்ஸ் இருக்குது ஜஸ்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் டயக்ராம், ஃபோட்டோசிந்தசிஸ் டயக்ராம், ஒரு ஹியூமன் ஹார்ட் டயக்ராம், ஒரு நெஃப்ரான் டயக்ராம், ஒரு கிட்னி அந்த எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் என்னென்ன டயக்ராம்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ஸாக இருக்க நர்வ் செல், அதுக்கப்புறம் உன்னோட பிரெயின், அதை எழுதி வச்சுக்கோ. இப்போது இதெல்லாம் நீ கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஓகே எந்த டயக்ராமும் நீ மிஸ் பண்ணக்கூடாது. இப்போது உன்னோட என்சிஆர்டியோ சிபிஎஸ்சியோ எல்லா அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் ஓகே லைஃப் ப்ராசஸில் இந்த டயக்ராம்ஸ்லாம் நான் வரையணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எல்லா டயக்ராம்ஸும் வரைய ஆரம்பி. ஓகே, பார்க்காம. அண்ட் எல்லா டயக்ராம்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் யோர் டீச்சருக்கு வந்துட்டு அவங்க பார்க்கும்போது ஓகே இது பிரெயின் டயக்ராம் தான் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அண்ட் எல்லாத்தையுமே மறக்காமல் லேபிள் பண்ண.
ஓகே, எதையும் விட்டுறாத. அதனால தான் எல்லா நாளுமே நீ வந்து டயக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர. ஸோ எல்லாத்தையுமே லேபிள் பண்ணு. ஸோ இது ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் டயக்ராம்ஸ் மேரத்தான் பார்ட் 1. இது உங்களால் ஒரே நாளை கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னா யூ கேன் எக்ஸ்டெண்ட் 1 more day. ஒரு வேளை மேம் என்னால் 1 hour எல்லா டயக்ராம்ஸ் என்னால் முடியலை மேம், ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னும் போது day 21 வந்துட்டு நீங்கள் இன்னொரு நாள் அந்த டயக்ராம்ஸ் எல்லாத்தையுமே, ஆர் மேபி பார்ட் 1ல் நீங்கள் அந்த மேரத்தான் பண்ணும்போது சில இதெல்லாம் டயக்ராம்ஸ் ஞாபகமே வருது, ஐயோ நர்வ் செல் எப்படி வரையணும்னு தெரியலையே, ஐயோ பிரெயின் சரியாக வர மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ப்ராக்டிஸ் அகெயின் ஆன் day 21st. அந்த டயக்ராம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி மறுபடியும் டயக்ராம்ஸ் எல்லாம் விதவுட் சீங் அதெல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுங்க அண்ட் லேபிள் பண்ணுங்க. ஸோ டயக்ராம்ஸை அதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணிடுவீங்க. தென் மூவிங் ஆன் டு யோர் day 2, day 22nd. ஸோ இதில் வந்துட்டு வீக் டாபிக்ஸ், லெட்ஸ் சே லைஃப் ப்ராசஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, ஒரு அதில் கொஞ்சம் எவ்வளோ படித்தாலும் சரியாக புரிய மாட்டேங்குது, அது கொஞ்சம் வீக்காக இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் படிங்க. ஆர் ஹியூமன் பிரெயினில் வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா அது படிங்க. ஆர் வந்துட்டு பாலினேஷன் வந்து எப்படி நடக்குது, ஆர் பைசெக்சுவல் ஃப்ளாரில் வந்துட்டு அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்தீங்கன்னா ஸோ அந்தந்த ஒரு சாப்டர்லையுமே எந்தெந்த டாபிக்ஸில் வீக்காக இருக்கீங்களோ அந்தந்த டாபிக்ஸ் மட்டுமே 22nd அன்னைக்கு கவர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் 23rd வந்துட்டு ஃபுல் MCQs, எல்லா சாப்டர் பேஸ் பண்ணி MCQs எவ்வளோ முடியுமோ 50, 100 or how much ever உங்களால் முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு கொஸ்டின் பேங்க் எடுத்துக்கோங்க. சரியா, ஆன்சர்ஸ் பின்பக்கம் இருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி கொஸ்டின்க்கு அப்புறமா டைரக்ட் ஆன்சர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்காது. ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு கொஸ்டின் பேங்கை எடுத்துக்கோ. அந்த கொஸ்டினுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதுதான் அப்படின்னு டிக் பண்ணிட்டு போகும். எல்லாம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் முடிக்கிறியோ இல்லை 20 கொஸ்டின்ஸ் முடிக்கிறியோ அதுக்கப்புறமா ஆன்சர்ஸ் நீ எழுதுறது கரெக்டான அப்புறமா வந்து ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணு. நீ ஒரு கொஸ்டின் கீழே ஆன்சர் இருந்துச்சுன்னா சும்மா மூடி மறைச்சிட்டு ஓ இந்த கொஸ்டின் இதுவாக தான் இருக்கும், ஒருவேளை இதுவா ஓகே ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா, ஓ இந்த ஆன்சரா, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, அப்படி பண்ணால் அது வேஸ்ட்டு. ஸோ ஆன்சர்ஸ் எங்கன்னா பின்பக்கம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேங்க் எடுத்துக்கோ. ஒரு நெட்லேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணு. சரியா, அதுக்கப்புறம் 24th கேஸ் பேஸ் ஃபோக்கஸ் ஆன் அசர்ஷன் அண்ட் ரீசன், ரெண்டுத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணு. day 25th வந்துட்டு ஒரு மாக் டெஸ்ட் கண்டிப்பாக, அட்லீஸ்ட் ஒரு மாக் டெஸ்ட், உன்னால் முடிஞ்சால் 2-3 கூட பண்ணு. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு மாக் டெஸ்ட்டு பயாலஜி பேஸ் பண்ணி நீ சால்வ் பண்ணியே ஆகணும், எழுதியே ஆகணும். பயாலஜிக்கு நீ எக்ஸாம்லேயே ஒரு 2 hours 3 hours தான் எழுத போகிற. ஸோ பயாலஜிக்கு ஒரு 1 hour 1.5 hour எடுத்துக்கோ, உன் இஷ்டம். ஆனால் அந்த டைம்குள்ளேயே நீயே ஒரு டைமர் செட் பண்ணிவிட்டு நீயே செல்ஃப் எவாலுவேட் பண்ணு. ஓகே, ஸோ திஸ் யூ வில் டூ இட் ஆன் யோர் day 25th. ஓகேவா, தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு day 26. But guys, if you're enjoying this session, hit the like button. Okay, so like button அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ 26th 27th 28th all the 3 days only revision. அண்ட் உன்னோட ரிவிஷன் சொல்லும் போது வரும் உன்னோட NCERT தான் நீ ரிவைஸ் பண்ணுற. reread it in the sense வந்துட்டு ஓகே, இஃப் யூ ஆர் டேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டர் வந்து எடுக்கிற அப்படின்னும் போது அந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அந்த NCERTயில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் டைம் அந்த புக்கை படிக்கும் போது எப்படி படிப்பியோ ஸோ ஓரளவுக்கு அந்த மாதிரி படி. ஸோ 3 days ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட NCERT மட்டும் படி. எந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோ கொஸ்டின் பேப்பரோ இல்லை கீவேர்ட்ஸோ அசர்ஷன் ரீசன் எதுவுமே பண்ணாத, ஒன்லி உன்னோட NCERTயில் ஃபோக்கஸ் பண்ண these 3 days. ஓகே, ஸோ ஒரு 3 நாள் கூட 28க்கு, அதுக்கப்புறம் 29th வந்துட்டு இன்னொரு மாக் டெஸ்ட் எழுது. அண்ட் 30th வந்துட்டு வரும் ஒரு லைட் ரிவிஷன் ஆஃப் சோஃபார் நீ என்ன படிச்சியோ அதை சும்மா லைட்டாக ரிவைஸ் பண்ண. அப்புறமா எதனா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு மச்சான் அந்த டாப்பிக்கு நீ படிச்சியாடா, ஓ அது என்னடா அது என்னவே நான் கவரே பண்ணலடா அந்த டாப்பிக்கை விட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளில் பேனிக் ஆகாத. புது டாபிக்ஸ்லாம் அந்த நேரத்தில் படிக்காத. உனக்கு தெரியலையா விட்டுரு, டீல். ஓகே, ஸோ நியூ டாபிக்ஸ் அந்த டைமில் படிக்காதீங்க. ஓகே, எஸ்பெஷலி த day 30 if it is near your exams அந்த மாதிரி நேரத்தில் வேணாம். படித்தது வரைக்கும் போதும். ஓகே, படித்த வரைக்குமே அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. படித்த வரைக்குமே நீ எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீ படித்த வரைக்குமே அதில் எந்த சந்து புந்து மூலையில் கேட்டாலும் கான்ஃபிடென்ட்டாக இரு. அதில் மிஸ்டேக் ஆகாமல் அந்த அளவுக்கு நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உன் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு இருக்கணும். அண்ட் ஐ கேரண்டி யூ தட் இன் 30 days ஆர் மேபி லெஸ் தென் தட் உங்களால் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ண முடியும். பிகாஸ் ப்ரீ போல்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன
சொன்ன மாதிரி நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த்லலாம் இல்லை. ஸோ உங்களால் முடியும், ஓகேவா? கண்டிப்பாக முடியும். அந்த பயம் தயக்கம், ஐயோ 30 நாள் என்னால் முடியுமா, ஏற்கனவே படிச்சிருக்கிற தங்கம். ஸோ அதனால் இதெல்லாமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ பயங்கரமாக ஒரு செஷன் ஃப்ளோ உனக்கே வந்துடும், ஓகே? படிக்க படிக்க வந்துட்டு உனக்கே உள்ள வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஆஸ் யூ கம்ப்ளீட் ஒன் டே ஆர் ஆஸ் யூ கம்ப்ளீட் ஒன் சாப்டர் வித்தின் 5 or 6 days உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஓகே, நான் முடிச்சிட்டேன், 5 நாளில் முடிஞ்சிச்சுரா, இவ்வளோ பெரிய சாப்டர் ஒரு காலத்தில் 1 மாசமா இழுத்தடிச்சிட்டு இருந்தேன், 5 நாளில் முடிஞ்சிச்சுரா, 2 நாளில் முடிஞ்சிச்சுரா அப்படின்னு உனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனால் ஓகே, ஒரு நாளும் நான் முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ்லாம் அப்படின்னு ஒரு டிக் பண்ணிட்டே போகிறதுக்காக படிக்காத. உள்ளுக்குள்ளே நீ செல்ஃப் எவாலுவேட் பண்ணு. உனக்கு உண்மையிலே இந்த டாபிக் புரிஞ்சிச்சா, ஐ யூ ரியலி கான்ஃபிடென்ட் இன் தட் டாபிக், அப்போ தான் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகும், ஓகே? ஸோ இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி தான். இது உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour கொடுத்தா போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஒரு வேளை ½ an hourலேயே நான் முடிச்சிருவேன், 45 minutesலேயே நான் முடிச்சிடுவேன்னா எடுத்துக்கோ. 1.5 hour ஆகும் மேம் எனக்குன்னா எடுத்துக்கோ. மேம் எனக்கு 15 daysலேயே முடிச்சிடுவேன், வெல் அண்ட் குட் எடுத்துக்கோ. எனக்கு 32 days ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கும், ஓகே? ஸோ ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ், ஓகே? எஸ் யஷ்வந்த் மேம், எப்படி ஸ்கூல் கொடுக்குற சப்ஜெக்டும் இந்த பயோ 30 daysம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கு எவ்வளோ மேம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட்? டைட்டன் யூ கேன் கிவ் 1 hour, சரியா? 1 hour கொடுக்கலாம் உங்களால். ஸோ இன்கேஸ் நீங்கள் டியூஷன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி போல் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா 1 hour வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா எதர் வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுச்சிக்க வேண்டியதாக இருக்கும், ஆர் வந்து ஒரு லேட் நைட். நீங்கள் எப்படி ஏர்லி பேர்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான்லாம். ஒரு வேளை நீங்கள்லாம் நைட் டைமில் படிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா 1 hour நீங்கள் வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு கொடுக்கலாம், ஓகே? ஸோ 1 hour இஸ் மோர் தென் என்ஃப். நீங்கள் வந்து 30 daysல ஃபினிஷ் பண்ண முடியும், ஓகே? எஸ் Kumuda, walking while sleeping is voluntary or involuntary? It is involuntary pa. அது ஆக்சுவலாக ஒரு விதமான ஒரு டிசீஸ் கூட. பிகாஸ் அந்த பர்சன் வந்து தூக்கத்தில் நடக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறது கிடையாது. அவங்களுக்கு அந்த செல்ஃப் அவேராக, அவங்க செல்ஃப் அவேராக இருக்கும் போது தான் அந்த ஆக்ஷனை நம்ம வாலண்டரின்னு சொல்கிறோம், சரியா? ஆனால் அவங்க செல்ஃப் அவேராகவே இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி தூக்கத்தை எழுந்து நடக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க கிட்ட கேட்டால் ஏன் நீ தூக்கத்தில் நடந்து போகணும் அப்படின்னு கேட்டால் அப்படியா எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் இன்வாலண்டரி. பிகாஸ் அவங்களுக்கே அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கிறது இல்லை. ஸோ தட் இஸ் இன்வாலண்டரி, ஓகே? லத்திகா, பிடிஎஃப் வந்துட்டு பார்க்க முடியலையாப்பா. ஸோ நான் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்ப்பா. பிடிஎஃப் வந்துட்டு மேபி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போடனா நான் வந்து உங்களுக்கு போட சொல்கிறேன், ஓகே? அண்ட் 70 பேர் இருக்கீங்க, சீக்கிரமாக லைக் பட்டனை அடிச்சு தம்சம் பண்ணுங்க, ஓகேவா? எஸ் தமிழ் செல்வன், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், சரியா? இல்லைன்னா வந்துட்டு நான் கேட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்கிறோம், ஓகே? எல்லா வீக் குவிஸும் நான் மிஸ் பண்ணுறேன்னா பரவாயில்ல டைட்டன், இன்னும் நிறைய வீக் குவிஸஸ் வந்துட்டு வேறு எதனா டவுட் இருக்கின்றதை நம்ம சோஃபார் பார்த்ததில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லைனா 7 o'clock யூ ஹேவ் யர் கிராஷ் கோர்ஸ், அதை வந்து போய் மாஸாக அட்டன் பண்ணுங்கள், ஓகே? அண்ட் இன்னும் லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணலைன்னா சீக்கிரமாக லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு மேபி இன்னைக்குள்ளே ஒரு டுமாரோக்குள்ளே நான் ஆட் பண்ண சொல்லிடுறேன், ஓகே? எதனா டவுட்ஸ் ஒரு queries இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்டை காமாக வச்சுக்கோங்க படிக்கும் போது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு பக்கத்து வீட்டு அங்கிள் அண்ணா எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் தள்ளி போடு. நீ படிக்கணும், உனக்காக படிக்கிற. ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்குள்ளே வந்துடு. நீ வந்து யாருக்காகவும் படிக்கல, யாருக்கும் ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்காகலாம் படிக்கல. நீ படிக்கிறது உனக்கு ஹெல்ப் பண்ணும். யார் கடைசி வரைக்கும் வர்றாங்களோ இல்லையோ, கடைசி வரைக்கும் உன்னோட ஸ்டடீஸு, நீ உன் ஸ்டடீஸ் மூலியமாக வர அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்யும், ஓகே? அதுக்கு இதெல்லாம் ஸ்டார்டிங் விதைகள், அவ்வளோதான். இப்போ சில பேர் நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க, ட்ரிக்னாமெட்ரிலாம் இப்போல்லாம் நான் படித்தேன், இப்போல்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக் போலெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஹைட்டில் இருந்து தான் உனக்கு இந்த லைட் போகணும் அப்படியெல்லாம் வந்து உன்னை சுற்றி இருக்க நிறைய விஷயங்களுக்கெல்லாம் நீ படிக்கிற இந்த மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயோ இதெல்லாம் வந்து பேஸ், ஓகே? ஸோ ஆஸ் யூ என்டர் இன்டு காலேஜ் நீ வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான வந்து அந்த ஃபீல்டில் போ. இதெல்லாம் வந்து பொது அறிவுகளில் வரும், நீ 12th வரைக்கும் படிக்கிறதெல்லாம். அதுக்கப்புறமா நீ ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடுவேன், ஓகே? ஸோ யாரும் எந்த விஷயத்தில் டிஸ்கரேஜ் பண்ணாலும் ஹீட் கொடுக்காதீங்க. நீங்கள்
போன வாட்டி அந்த எக்ஸாமில் ஒரு 40 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் 56 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா பேட் யுவர் செல்ஃப், பிகாஸ் நீங்கள் அந்த 16 மார்க்கை வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அவுட் ஆஃப் யுவர் ஓன் ஹார்ட் ஒர்க். ஓகே, ஸோ அதுவே ஒரு பெரிய அப்ரிசியேட் பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி வந்துட்டு போங்க. ஓகே, யாராச்சும் வந்து இன்னும் 56 மார்க் தான் வாங்கியிருக்கிற அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு தெரியும் நீ 40லேருந்து 56 வந்துட்டு போயிருக்கிற. ஸோ அதனால் மனசு விட்டுறாத, கான்ஃபிடென்ட்டாக இரு, காமாக இரு, அப்புறமா படிக்க ஆரம்பி. ஓகே, ஸோ ஆன் தட் நோட் எதனா டவுட் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கிராஷ் கோர்ஸை அட்டென்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.